ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஜேகேக்கு ஒரு 2 ஷாட் இல்லைனா 3 ஷாட், கண்டிப்பாக 3 ஷாட்குள்ளே முடிச்சிடுறேன். எஃப்எஃப் பார்க்கலாம். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஜேகேயோட அண்ணனும் ஒயினோட அக்காவும் ஆல்ரெடி கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. அவங்க கூட தான் ஜேகேயும் இருந்திருப்பான். ஜேகேக்கு ஒயின்னா சுத்தமாக பிடிக்காது. ஆனால் ஒயினுக்கு பேரண்ட்ஸ் இல்லை அப்படின்றத ஒரே காரணமாக சொல்லி ஒயினை ஜேகேக்கே கல்யாணம் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த மேரேஜ் ஆன நைட். என்னடி இவ்வளோ சந்தோஷமாக இருக்கா? இருக்காதா? எத்தனை நாள் ஸ்கெட்ச் தெரியுமா இவனை இப்படியாவது கரெக்ட் பண்ணணுன்னு? ஒரு சின்ன சான்ஸ் கூட கிடைக்கல. எப்போ பார்த்தாலும் என்னை திட்டிகிட்டே இருப்பான். ஃபைனலி எனக்கு அவனுக்கு கல்யாணமே ஆயிடுச்சு. அவ்வளோ ஹாப்பியாக இருக்குக்கா. சரி, ஓகே. அவன் உடனேலாம் உனக்கு ஓகே சொல்லலை. மாமா அவனை கம்பல் பண்ணி கல்யாணம் பண்ண வச்சுருக்காங்க. இதுக்கப்புறம் உன் கையில் தான் இருக்குது. நீ அவனை பர்ஃபெக்டாக ஹேண்டில் பண்ணி கொண்டு போயிட்டேன்னு நினச்சிக்கோ. உன் லைஃப் சூப்பராக இருக்கும். அக்கா, ஜேகே வந்துட்டாலே லைஃப் சூப்பராக தான் இருக்கும். பாரு, இனிமேல் நான் அவ்வளோ ஹாப்பியாக இருப்பேன். சரி சரி, ஃபர்ஸ்ட் எனக்கு லேட் ஆகுது. அந்த பால் சம்பை மட்டும் கொடுக்குறியா? நான் போகிறேன். ஜேகே அங்கே எனக்காக வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க்கா. இந்தா கொண்டு போ. ஏய், அவன் கொஞ்சம் கோபப்படுற பையன்தான். அவனுக்கு எதையுமே சாஃப்டாக ஹேண்டில் பண்ண தெரியாது. ஸோ அவன் கொஞ்சம் ரூடாக நடந்துக்கிட்டா கூட நீ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, ஓகேயா? அப்புறம் அக்கா, அவன் கடிச்சு வைக்கிறாங்க்கா, அவன் கீழே வைக்கிறாங்க்கா, அவன் ரொம்ப ரூடாக நடந்துக்கிறாங்க்கா அப்படின்லாம் சொல்லிகிட்டு இருக்கக்கூடாது. அக்கா, அதெல்லாம் சொல்ல மாட்டேன். அவன் எவ்வளோ ரூடாக என்ன ஹேண்டில் பண்ணாலும் எனக்கு ஓகே தான். எனக்கும் அதான் வேணும். ஹே, நீ அவன்கிட்ட பேசும், கொஞ்சம் சாஃப்டாக ஹேண்டில் பண்ணி ஜிக்கன்னு சொல்லு, அவன் புரிஞ்சுப்பான். ஓகே 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 வரேங்க்கா. ஒயின் அவங்க அக்காவை டிக்டாக ஹேக் பண்ணிவிட்டு ஜேகேயோட ரூமுக்கு வந்தான். ஜேகே ரொம்ப கூலாக ஒரு டிஷர்ட்டும் ஷார்ட்ஸும் போட்டு அவன் மொபைல் ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருந்தான். ஒயின் அப்படியே பால் சம்போட ரூம்குள்ள என்ட்ரி ஆனான். மெதுவாக நடந்து ஜேகே பக்கத்தில் வந்து உட்காந்தான். என்ன எதுக்கு இங்கே வந்து உட்காடுறேன்? அது ஜேகே, இன்றைக்கி நமக்கு ஃபர்ஸ்ட் நைட்டில் அதான் அக்கௌண்ட்டுக்கு பால் வச்சு கொடுக்க சொன்னான். எனக்கு வேணாம், நீயே குடிச்சிக்கோ. ஜேகே, பால் குடித்தாதான் எனர்ஜியாக இருக்கும். நான் ரொம்பவே எனர்ஜியாக தான் இருக்கேன், எனக்கு பால்லாம் வேணாம். ஓ ஓகே சரி, இது இங்கே வைக்கிறேன், உனக்கு வேணும்னா குடிச்சிக்கோ. ஏய், நான் தான் வேணான்னு சொல்கிறேன்ல. சரி. ஒயின் மெதுவாக ஜேகே கிட்ட வந்து உட்காந்தா. ஏய், என்ன பண்ணுறேன்? அது ஜேகே, அதான் சொன்னேன்ல, இன்றைக்கி நமக்கு ஃபர்ஸ்ட் நைட் ஜேகே. அதுக்கு? ஓ, மேடம்க்கு இதெல்லாம் வேணுமா? இந்த தாட்டில் உனக்கு இருக்கா என்ன? என்ன ஜேகே இப்படி பேசிகிட்டு இருக்க? ஹேய், ஃபர்ஸ்ட் என் பெட்லேருந்து எழுந்திரி. உனக்கு யார் பெர்மிஷன் கொடுத்தா என் பெட்டில் வந்து உட்கார? ஜேகே, நமக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அதுக்கு நம்ம 2 பேரும் பெட் ஷேர் பண்ணிக்கணும்ல. ஓ, அப்படின்னு யார் சொன்னா? இதுதான் அண்ணன் கம்பல் பண்ணணும்னு உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், அவ்வளோதான். எனக்கு உன் மேலே எந்த இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாது. அண்ட் இதெல்லாம் நடக்கும்னு நீ கனவுல கூட யோசிக்காத, ஓகே? போ, கொஞ்சம் தள்ளி போ ஃபஸ்ட்டு. ஜேகே ஒயின் பெட்லேருந்து இருந்துச்சு கொஞ்சம் தூரம் தள்ளி வந்து நின்றுட்டு இருந்தா. அது இருக்குல்ல, அந்த சோஃபாவில் தூங்கிக்கோ. ஜேகே, அந்த சோஃபாலையா? ஆமாம், தேவையான அந்த சோஃபாவில் தூங்கிக்கோ. அப்படி இல்லை எனக்கு இது பத்தாது ஜேகே அப்படின்னு சொன்னேன்னா ஒரு பிரச்சனையும் இல்லை, நீ ஹாலில் போய் தூங்கிக்கோ. பெருசாக இருக்கும், நீ உருண்டு தூங்கலாம். ஜேகே, என்ன சொல்கிறேன்? நான் ஒய்ஃப் ஜேகே. ஒய்ஃபா? சி ஒயின், நம்ம ஜஸ்ட் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், அவ்வளோதான். நமக்குள்ளே எல்லாமே அவ்வளோதான், ஓகே? ஒரு சின்ன விஷயத்தில் கூட எனக்கு ஒன்று பிடிக்கவே பிடிக்காது. நீ ஒரு பர்ஃபெக்டான இம்பர்ஃபெக்ட் பொண்ணு போய் என் தலையில் கட்டி வச்சிட்டான். நானே அந்த கடுப்பில் இருக்கேன். இல்லை நீ ஏன் பெட்ரூம்குள்ளே? சரி, ஓகே, கல்யாணம் ஆயிடுச்சு. நீ அந்த சோஃபா வேணால் யூஸ் பண்ணிக்கோ. இது இருக்குல்ல குட்டி வார்ட்ரோப், இந்த ஒரு சைட் மட்டும்தான் நீ யூஸ் பண்ணிக்கணும். உன் ட்ரெஸ் ஏதாவது ஒன்று என் ட்ரெஸ் கிட்ட வந்துச்சு, எல்லாத்தையும் எடுத்து வெளியே போட்டுருவேன். அண்ட் பாத்ரூம் நான் இல்லாதப்போ கழுவி க்ளீன் பண்ணி சுத்தமாக வச்சிரு. நான் இருக்கும்போது சும்மா என் பாத்ரூம் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது, காசு அது என்னோடது. அண்ட் இங்கே இருக்க எதையுமே நீ தொடக்கூடாது. எதையாவது தொட்ட தள்ளி விட்ட உடச்சிட்டேன்னு தெரிஞ்சிச்சு. ஜேகே, என்ன நீ இப்படிலாம் பேசுகிற? ஏய், நான் சொல்கிறதுலாம் புரியுதா? புரியலன்னா சொல்லு. ஓ, அக்கா கிட்ட பேசிட்டு பக்கத்து ரூம் ஃப்ரீயாக தான் இருக்குது, அங்கே போய் தங்கிக்கோ. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஜேகே, புள்ள பைத்தியம், உன் பின்னாடி அழிஞ்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்ல, எனக்கு இது தேவைதான். போயின் ரொம்ப டென்ஷனாக போய் சோஃபாவில் உட்காந்தான். அவன் திரும்பி ஜேகே பார்த்துட்டே இருந்தான். ஜேகே எந்த ரியாக்ஷனுமே இல்லாமல் அவன் சாட்டை ஃபோனுக்கு ஸ்கோர் பண்ணிட்டு இருந்தான். நெக்ஸ்ட் டே மார்னிங் ஜேகே ஃபர்ஸ்ட்டாக குளிச்சுட்டு மிரர் முன்னாடி நின்று ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இருந்திருப்பான். அப்போ ஒயின் குளிச்சுட்டு பாத்ரூமோட வந்து ஜேகே கிட்டே நின்றுட்டுருப்பான். ஏய், என்ன பண்ணிருக்கா? குளிச்சுட்டேன்னா ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிட்டு போ. சேஞ்ச் பண்ணிட்டு போவா? நீ இருக்க? நான் தான் என்ன இதே ரூம். என்ன ஜேகே, நீ
சும்மாவே இருந்துக்கோ. அதனால என்ன, நீ எங்கே நின்று ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணாலும் நான் உன்னை பார்க்கலாம் மாட்டேன். அவ்வளோ ஒன்றும் நீ சீன் கிடையாது. ஏன்னா எனக்கு மேலே எந்த இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை. நீ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணால் பண்ணு, இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணு, நான் வேலையை போனதுக்கப்புறம் பண்ணு. ஜெக்கி இவனா ஒயின் அவள் ட்ரெஸ்ஸெல்லாம் எடுத்துகிட்டு பெட்டுக்கு அந்த சைடு ஒரு கார்னரில் போய் நின்றுட்டு அவள் ட்ரெஸ்ஸை ஒன்றுனா மாற்றிட்டு இருந்தாள். அவள் திரும்பி திரும்பி ஜேகே பார்க்கலான்னு பார்த்துட்டே இருந்தாள். ஜேகே எந்த ரியாக்ஷனுமே இல்லாமல் அவங்க ரூமில் அவன் கூட ஒருத்தர் இருக்காங்க அப்படின்னு கூட யோசிக்காமல் அவன் இப்போ அவன் வேலையை பார்த்துட்டு இருந்தான். ஒயின் ஓரமாக ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்கும்போதே ஜேகே அந்த பக்கம் இந்த பக்கம் நடந்து போய் அவன் வாட்ச்சு அவன் வாலெட்லாம் எடுத்துகிட்டு இருந்தான். இவனுக்கு எந்த ஃபீலிங்ஸுமே கிடையாதா? ஒரு பொண்ணு அவன் கிட்ட நின்று ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்கேன், எனக்கு என்னென்னு போயிட்டுருக்கான். கல் கூட கிடையாது இவன், சரியான பைத்தியக்காரன். இவன் தான் வேணும்னு கேட்டல, உனக்கு தேவைதான். ஜேகே ஒயின் ட்ரெஸ் பண்ணிகிட்ருக்கா அப்படின்னா கூட யோசிக்காமல் அவன் பேசாட்டு ரூம் டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு வெளியே போனான். ஒயின் ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு இறங்கி வந்தான். ஜேகே டைனிங்கில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தான். ஒயினும் அங்கே வந்து உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தான். அக்கா அதை வைக்கா, அக்கா இதுவும் கொஞ்சம் வைக்கா, கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடுடி, விக்கிக்கிற போது. ஜேகே ஒயின் சாப்பிட்றது ஒரு கேவலமான லுக் கூட பார்த்துட்டு இருந்தான். உனக்கு நீட்டாக சாப்பிட கூட தெரியாதா? சாப்பிட்றதுல என்ன ஜேகே நீட்டா, எடுத்து வாயில் வச்சா உள்ளே போகுது. கருமா என்ன சொல்லணும், என்ன சொல்லணும்? உன்னைய கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லும்போது ஓகே ஓகேன்னு மாண்டியாட்டினேன்ல, என்ன சொல்லணும்? நல்லா எனக்கு வந்து வச்சிருக்கு. அண்ணி நான் ஆஃபீஸ் கிளம்புறேன். ஜேகே என்ன நேற்று கல்யாணம் ஆச்சு, அதுக்கு என்ன நீ பண்ண? ஆஃபீஸில் என்னோட ஒர்க்லாம் நான் தானே போய் பார்க்கணும். ஆனால் ஜேகே ஒயினுக்கு என்ன நீ இந்த தானே இருக்கா, நீங்கள் பார்த்துக்கோங்க. ஜேகே எனக்கு ஒர்க் இருக்கா நீ, நான் கிளம்புறேன், பாய். என்னடி அவன் பேசாட்டு எனக்கு வேலை இருக்குது கிளம்புறேன்னு சொல்கிறான். அவனுக்கு வேலை இருக்குது கிளம்புறான், அதுக்கு நான் என்ன பண்ணேன்? நீ இன்னொன்று வைக்கா. திங்கி மாடு சூரை பார்த்தா அப்படியே உட்காந்துருவியே. அவன் ஏண்டி போகிறான், நீ ஜேக்கிட்ட சொல்லல இரு ஜேக்கின்னு. நான் சொன்னாலும் கேட்க மாட்டேங்க்கா, அவன் சொல்கிறது தான். அவன் போயிட்டே வரட்டும், அதான் எனக்கும் நல்லது. என்ன இப்படி இருக்கீங்க? அப்படியே டைம் ஸ்கிப் ஆச்சு. ஈவினிங் ஜேகே வீட்டுக்கு வந்தான். ஒயின் அவன் பேக்லாம் வாங்கலான்னு வாசலே வந்து நின்றுட்டு இருந்தான். எதுக்கு இங்கே நின்றுட்டுருக்கா, தள்ளு. ஜேகே அந்த பேகைத்தான் நான் கொண்டு போகிறேன்ல. ஏன் எனக்கு தூக்கிட்டு வர தெரியாதா? நகர் ஃபஸ்ட்டு இருக்கும் நீ. அண்ணி எனக்கு ஒரு காஃபி. கொண்டு வரேன் ஜேகே. இந்தா இதை போய் ஜேகே கொடு. அம்மாடி நானாக கொடுக்க மாட்டேன்ப்பா. என்னடி இந்த காஃபியை கொடுத்தா அப்படி இதை வச்சு ரொமான்ஸாக ஸ்டார்ட் பண்ணிடுவேன்னு நினைக்கிறேன் என்ன? அவன் கொடுத்துட்டு வந்துடுறேன். ஒயின் இந்த காஃபியை கொண்டு வந்து ஜேகே கையில் கொடுத்தான். ஜேகே அதை வாங்கிட்டு அவன் பேசாமல் குடிச்சிட்டு இருந்தான். நல்லா இருக்கா ஜேகே? ஜேகே எதுவுமே பேசாமல் குடிச்சிட்டு இருந்தான். டீஸ்டாக இருக்குல்ல, நான் போட்டேன்னு கேளு. என்ன வேணும் உனக்கு? நோயின்னு பேசிகிட்டே இருக்க. நான் வந்து 10 நிமிஷம் இல்லை 100 வார்த்தை பேசிட்டேன். உன் குரலில் கேட்கவே இரிட்டேட்டிங்காக இருக்குது. கொஞ்சம் நேரம் வாயை மூடுறியா? புட போயிட்டியும். ஒயின் அங்கேருந்து நடந்து அவளோட சோஃபாவில் போய் உட்காந்துட்டு இருந்தான். ஜேகே திரும்பி பார்த்துட்டே இருந்தான். ஜேகே ஒரு ரியாக்ஷன் கூட இல்லாமல் அவன் சாட்டை அவன் வேலையை பார்த்துட்டு இருந்தான். மனுஷன் இவன் கல் மாதிரி இருக்கான், இவனுக்கு ஒரு ஃபீலிங்ஸுமே இல்லையா என்ன? சரியான ஆனால் ரொம்ப அழகாக இருக்கான். பார்த்துட்டே இருந்தாலும் போதும், அவ்வளோ அழகாக இருக்கான். பார்த்துட்டே என் காலம் போயிருமா கடவுளே. ஒயினும் புலம்பிகிட்டே இருந்தான். ஜேகேக்கும் ஒயினுக்கும் சுத்தமாக ஆகாது. ஜேகே எதுக்கு எடுத்தாலும் ஒயினை சும்மா சண்டை போட்டு திட்டிகிட்டே இருப்பான். அப்படி தான் டேஸஸும் போயிருக்கும். அப்படியே 1 வீக் அப்புறம் ஒயின் கிச்சனில் நின்று பாடியை ஸ்ட்ரெச் பண்ணிகிட்டே இருந்தான். என்னடி ரொம்ப டயர்டாக இருக்க போல? ஆமாக்கா ரொம்ப டயர்டாக இருக்குது, உடம்புலாம் வலிக்குது. இருக்கணும்ல. ஜேகேனா சும்மாவா? ஆமாக்கா ஜேகேனா ஒரு மனுஷனா? சரியான கிறுக்கேங்க்கா அவன். ஏண்டி இப்படி சொல்கிறேன்? அவன் ரொம்ப கம்ஃபர்டபுளாக பெட்டு ஃபுல்லாக உருண்டு தூங்குறான்க்கா. ஆனால் நான் தூங்கவே முடியல, உடம்புலாம் வலிக்குது. உன்னை அப்படியே உருட்டி எடுக்கிறான். அவன் உருட்டி எடுக்கிறானா? கொஞ்சம் உருண்டா நானே விழுந்துருவேன். அப்படி தான் தூங்கிட்டுருக்கேன். என்னடி சொல்கிறேன்? ஆமாக்கா நான் சோஃபாவில் தூங்கிட்டு இருக்கேனா, எனக்கு இடமே பற்ற மாட்டேங்குது. தூங்க கொஞ்சம் கூட கம்ஃபர்டபுளாகவே இல்லை. இவன் என்ன சொல்கிறேன்? சோஃபாவில் தூங்குறியா? ஆமாம் சோஃபாவில் தான் தூங்குறேன். அப்போ நீ ஜேகேயோட பெட்டில் தூங்கலையா? பெட்லையா? அவன் கொஞ்சம் கூட எனக்கு இடம் தர மாட்டேன்னு சொல்லிட்டான். நானும் கெஞ்சி பார்த்துட்டேன், ஓரமாக கூட தூங்கிக்கிறேன்னு சொல்லிட்டேன். என் பெட்டுக்கிட்ட வந்தால் உனக்கு மரியாதையே இல்லைன்னு சொல்லிட்டான். உனக்கு வேணா சோஃபாவில் தூங்கு, இஷ்டம் இல்லைன்னா வெளியே போய் தூங்கு அப்படின்னு சொல்லிட்டான். நான் தான் வெளியே ரொம்ப குளிருன்னு சோஃபாலே தூங்க ஒத்துக்கிட்டேன். ஆனால் சோஃபா கொஞ்சம் கூட கம்ஃபர்டபுளாக இல்லை, உடம்புலாம் ரொம்ப வலிக்குதுக்கா. லூசாடி நீ, இதுக்கு அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சோம்?
நான்லாம் லூஸ் கிடையாதுக்கா, ஐ நோ வெல். ஆனால் அது அவன்கிட்ட வேலைக்கே ஆகாது. உனக்கு தெரியாது அவனை பற்றி. சரியான சிடுமூஞ்சி, கிட்ட வந்தாலே கத்துறான். ஏய், நீ தான் ட்ரை பண்ணியா அவன்கிட்ட? நான் ஏங்கா, நீ வேற, அவன் பக்கத்தில் கூட போக முடியாது, கத்துவான். எதுக்கு என் பெட்கிட்ட வர, எதுக்கு என் ட்ரெஸ்ஸை தொடுற, அப்படி இப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கான். இல்லை, நான் அவனை போய் தொட்டுட்டனோ அவ்வளோதான். நீ தான் ட்ரை பண்ணணும், உனக்கு அவனை பிடிக்கும்ல. நீ கொஞ்சமாவது மூவ் பண்ணால் தானே அவன் ஏதாவது பண்ணுவான். மூவ் பண்ணுறதா அவன்கிட்டயா? ஏதோ கல்யாணம் பண்ணி வச்சிட்டிங்களேன்னு என்னை ரூம்குள்ளே சேர்த்துக்கிட்டான். அவன் எனக்கு சோஃபாவை கொடுத்ததே பெரிய விஷயம். 5 மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா பாத்ரூமில் இருந்தேன்னா கூட 1000 தடவை கதவை தட்டுறான். அவன்லாம் அதுக்கு சரிப்பட்டு வரமாட்டாங்க்கா. ஏய், லூஸ் மாதிரி பேசாதடி. நீ பொண்ணு தானே, உனக்கு இதெல்லாம் வேணும் தானே? அண்ணா அக்கா, அதே மாதிரி அவனும் பையன், அவனுக்கும் இதெல்லாம் வேணும்னு இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நீ தான் நடந்துக்கணும். இப்போ பார்த்தாலும் இப்படி ஒரு ட்ரெஸ் பண்ணிட்டா முன்னாடி நின்னா அவனுக்கு என்னடி தோணும்? அக்கா, கிளாமரா ட்ரெஸ் பண்ணிட்டா பாரியா, அவனுக்கெல்லாம் தோணிடும் பாரு. பேசாதக்கா. ஒயன், உங்கள் 2 பேரை வச்சுட்டு என்ன பண்ணனே தெரில. நீ எதுவும் பண்ண வேணாங்க்கா, எனக்கு தெரியும் இவன் கூட என் லைஃப் இப்படி தான் இருக்கும்னு. அவனுக்கு அந்த மாதிரி எந்த தாட்டுமே இல்லைக்கா. சரியான மரம் தெரியுமா அவன்? ரூம்குள்ளே வரான், லேப்டாப் ஓப்பன் பண்ணுறான், ஆஃபீஸ் ஒர்க்கு தான் பார்த்துட்டே இருக்கான். ஆப்போசிட்டில் சோஃபாவில் தான் உட்காந்து நான் அவனை பார்த்துட்டே இருக்கேன். என்னை ஒரு தடவை கூட நிமிர்ந்து பார்க்க மாட்டான். அப்படியே தெரியாமல் நிமிர்ந்து பார்த்துட்டான்னா கூட, தூங்கலையா நீ, எதுக்கு உட்காந்து என் உயிரை எடுத்துகிட்ருக்க, படுத்தோலை அப்படின்னு கேவலமாக பேசுகிறாங்க்கா. இப்படி பேசுகிறவங்கிட்ட நான் என்னக்கா எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும்? அதான் நானும் டிசைட் பண்ணிட்டேன், அவ்வளோதான், நமக்கு ஒன்றும் கிடையாதுன்னு. ஒருத்தர் சரியில்லைன்னா இன்னொருத்தரை வச்சு மூவ் பண்ணலாம். நீங்கள் 2 பேருமே இப்படி இருக்கீங்க. அக்கா, நானும் சரியாக தான் இருக்கேன், அவன் தான் அப்படி இருக்கான். ஆமாம், உன் வாய் மட்டும்தான் பேசுது. மேரேஜ் ஆகி 1 வீக் ஆச்சு, ஒன்றுமே பண்ணாமல் சும்மா இருந்துட்டு வெறும் வாயை வச்சுட்டு வாழ முடியாது. வாயின் சின்னதான் உங்களை வச்சுட்டு பண்ண ஊத்தரலாம். அக்கா, நான் என்ன பண்ணேன்? நீ ஒன்றும் பண்ண வேணாம், எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். அக்கா, என்ன பண்ண போகிறேன்? மாமா கிட்ட மட்டும் எதுவும் சொல்லிடாதக்கா, அப்புறம் அதுக்கும் சித்தி என்கிட்ட தான் கோவப்படுவான். அதெல்லாம் சொல்ல மாட்டேன், நான் பார்த்துக்கிறேன். அன்வன், இதுக்கப்புறமாவது கிடைக்கிற சான்ஸ்லாம் யூஸ் பண்ணு, சொத்துப்பி வைக்காதா. சான்ஸ் உனக்கு கிடைச்சா தானேக்கா. எல்லா சான்ஸும் தானாக வராது வயன், நம்ம தான் க்ரியேட் பண்ணணும். சரி விடு, நீ எதுவும் பண்ண வேணாம், நான் பார்த்துக்கிறேன். ஓகேக்கா. அவன் வர லேட் ஆகும், நான் போய் கொஞ்சம் தூங்கவா? அவன் ஆஃபீஸ் போனால் என்னால் பெட்டில் தூங்கவே முடியுது. சரி, போய் தூங்கு போ. வயன் நல்லா தூங்கிச்சு, நைட்டு டின்னருக்கு தான் இறங்கி வந்திருப்பா. ஏய், என்னடி இவ்வளோ நேரம் தூங்குற? அதான் சொன்னாலக்கா, ரொம்ப டயர்டாக இருந்துச்சு. ஆமாம், அவன் டயர்டாக பார்த்துடக்கூடாது. உட்கார், சாப்பிடு. வயன், ஏ ட்ரெஸ் போட்டுக்கோ. இந்த ட்ரெஸ்ஸா? எதுக்குக்கா? ஏய், எத்தனை நாளைக்கு சும்மா இருக்க போகிறேன், இந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கோன்னு சொன்னேன். அக்கா, நீ அதை மீன் பண்ணி சொல்கிறியா? இந்த ட்ரெஸ்லாம் நான் போட்டாலும் என்னை பார்க்கவே மாட்டான். அதெல்லாம் மற்ற நாள், இன்றைக்கி அவன் பார்ப்பான். நீ போடு. என்னக்கா சொல்கிறேன்? நான் சொல்கிறத ஃபஸ்ட் செய், இதை போய் வேர் பண்ணிட்டு வாப்போ. சரி, ஓகே. ஒயின் அந்த ட்ரெஸ்ஸை வேர் பண்ணிட்டு வந்தான். செம்மையாக இருக்குடி. அழகாக இருக்குல்ல? நானும் கண்ணாடியில் பார்த்தீங்கக்கா, ரொம்ப அழகாக இருக்கு இந்த ட்ரெஸ். இதை நானே வச்சுக்கிறேன். லூஸு, நான் எதுக்காக கொடுத்தேன்? ஒன்று வச்சுட்டு அப்போனா ட்ரெஸ்ஸை திரும்ப கேட்பியா? நீயே வச்சுக்கோ. இந்த பால் எப்படி? பாலா? இப்போ எதுக்குக்கா பால்? இப்போ தானே சாப்பிட்டேன். லூஸு, இது உனக்குல்ல, இது ஜேக்கிட்டு கொடு. அவனுக்கா? அவனுக்கு எதுக்குக்கா பால்? அவன் பால்லாம் குடிக்க மாட்டான். ஏதாவது சொல்லி அவன் இதை குடிக்க சொல்லி. உனக்கு அவன் வேணும் தானே? வேணும் தான், ஆனால் இந்த பால்லாம் அவன் குடிக்க மாட்டான்க்கா. ஈவன் உனக்கு ஹெல்ப் தாண்டி பண்ண முடியும், நீ தான் மற்றதெல்லாம் புரிஞ்சுக்கணும். இந்த பால் அவன்கிட்ட கொடுக்க சொல்லு. சரி கொடு. ஒயின் அந்த பாலை வாங்கிட்டு அவர் ரூமுக்கு போனோம். இப்போ அழகாக ட்ரெஸ் பண்ணி உட்காந்துட்டு இந்த பாலை குடினான்னு சொன்னால் பெரிய அவனுக்கு என் மேலே ஃபீலிங்ஸ் வந்துடுமா? அவன் தான் சரியான கல்லாக இருக்கானே. வேஸ்ட், ஒன்றுத்துக்கும் ஆகாது, வேஸ்ட். அக்கா கொடுத்த பிளான் எல்லாமே வேஸ்ட்டு. இந்த அக்கா நல்ல ஐடியா கொடுப்பான்னு பார்த்தா ஒரு வீணாக போன ஐடியா கொடுத்துருக்கா. இதெல்லாம் அவங்ககிட்ட வேலைக்கே ஆகாது. இந்த ட்ரெஸ்ஸும் இந்த பாலும் என்ன செய்ய போதானே? இவகிட்ட ஐடியா கேட்டதுக்கு ஒரு கிளாஸ் பாலும் ஒரு ட்ரெஸ்ஸும் கிடைச்சதான் மிச்சம். இந்த ட்ரெஸ்ஸெல்லாம் அவங்ககிட்ட கொடுக்கவே கூடாது. அப்படி வாங்கி புலம்பிகிட்டு இருக்கும்போதே ஜேகே ரூம் டோர் ஓப்பன் பண்ணிட்டு உள்ள வந்தான். ஜேகே செம்மையாக குடிச்சிட்டு செம்ம போதையில் வந்தான். ஜேகே, என்ன ட்ரிங்க் பண்ணியிருக்கியா? நான் என்ன பண்ணியிருந்தேன், அவனுக்கு என்ன தலை? ஜேகே, என்ன ஜேகே, நீ ட்ரிங்க்லாம் பண்ணுவியா? பண்ணுவேனே,
ஃபுல்லாக குடிப்பேன். அதில் உனக்கு என்ன பிரச்சனை? தள்ள, எனக்கு தூக்கம் வருது. போ போய் தூங்கி தொலை. எனக்குன்னு வந்து வச்சிருக்கேன் பாரு. இவனை ஒன் சைடில் வேறு பண்ணி தொலைஞ்சிருக்கேன். என்ன சொல்லணும்? இவனை லவ் பண்ணதுக்கு பதில் ஒரு வாட்ச்மேனை லவ் பண்ணியிருந்தா கூட நைட்லாம் முடிச்சுருந்துருப்பான். சரியான துணும் லேப்டாப்போடு உட்காந்துருப்பான். இன்றைக்கி அதுவும் இல்லை, வந்ததும் அப்படியே படுத்துட்டான். ஷூவாவது கழட்டிருக்கலாம்ல, கருமம் நாருது அப்படின்னு வந்து புலம்பிட்டே உட்காந்துட்டு இருந்தான். இவனுக்கு இந்த பால் வேற இந்த அக்கா வச்சுட்டு பையன் அந்த பாலை எடுத்து கடக்கடன் குடிக்க ஆரம்பித்தான். இன்னும் இந்த பால் இப்படி இருக்கு. பையனும் பாலை ஃபுல்லாக குடிச்சிட்டு டம்ளர் வச்சுட்டு ஜேகே கிட்டே போய் அவன் ஷூவெல்லாம் கழட்டி விட்டுட்டு இருந்தான். ஏய், என்னை எதுக்கு தொட்டுகிட்டே இருக்கேன்? ஒன்றும் தொடல, உன் ஷூவை தான் கழட்டிகிட்டு இருக்கேன். ஓ, ஷூவோட வந்துட்டேண்ணா, மறந்துடுச்சு. சரியாண்ணா, போச்சு வைன், அவ்வளோதான், உள்ள இப்படியே போயிடும். போய் போய் இப்போ நான் கல்யாணம் பண்ணியிருக்கே அப்படின்னு வாயினும் புலம்பிட்டே அவள் சோஃபாவில் வந்து படுத்தான். ஒரு ஃபியூ மினிட்ஸ்லேயே வாயினும் தூங்க ஆரம்பிச்சிருப்பான். அப்படியே மிட் நைட்டில் ஒயின் எந்திரிச்சு சோஃபாலே உட்காந்துட்டு இருந்தா. என்னாச்சு? எனக்கே ஒரு மாதிரி இருக்கு. ஒயின் அவள் கையெல்லாம் ரப் பண்ணிகிட்டு இருந்தா. என்ன இப்போ என்ன பண்ணா? அவளே அவள் கையை ரப் பண்ணி உடம்புலாம் தேய்ச்சிட்டே இருந்தா. அப்போ மெதுவாக நிமிர்ந்து ஜேகேயை பார்த்தா. ஜேகே அவன் ஷர்ட் பட்டன்லாம் பாதி கலட்டிட்டு அவன் ஒரு தலகானியை அவன் 2 காலுக்கும் நடுவில் வச்சுட்டு இன்னொரு தலகானியை ஹக் பண்ணிட்டு அப்படி தூங்கிட்டு இருந்திருப்பான். ஏய், என்னாச்சு ஒயின் உனக்கு? எதுக்கு அவனை போய் இப்படி பார்க்குறான்? உனக்கு தெரியாதா, அவன் இதுக்கெல்லாம் வேலைக்கு ஆக மாட்டான். வயன் அகினகின அவள் கையை ரப் பண்ணிகிட்டே இருந்தான். சின்ன பொண்ணா, இது வேலைக்கு ஆகுது, போயிடலாம். வயன் அவள் பெட்லேருந்து எழுந்துச்சு ஜேகே கிட்டே வந்து அவன் காலில் இருக்க பில்லோவை இழுத்தான். ஜேகே செம்ம போதையில் வயனோட கையை பிடிச்சி இழுத்து பில்லோன்னு நினச்சி அவன் டைட்டாக ஹக் பண்ணி அந்த பில்லோ வச்சுருந்த மாதிரியே ஒரு காலுக்கு நடுவில் வயனை வச்சு இன்னொரு காலை வயன் மேலே போட்டிருந்தான். ஒயின் ஜேகேயோட நெக்கில் ஹேண்ட் வச்சு அப்படியே மெதுவாக அவன் ஹேண்டை கீழே இறக்கிட்டே இருந்தான். ஜேகே மெதுவாக ரப் பண்ணிகிட்டே இருந்தான். ஜேகேயோட நெக்கில் வந்து சாஃப்டாக வைட் பண்ணிகிட்டு இருந்தான். ஒயின் என்ன ஜேகே? ஜேகே அது ஜேகே எனக்கு ஒரு மாதிரி இருக்கு, ரொம்ப ஸ்வெட் ஆகுது. ஒன்று ஹக் பண்ணிக்கவா? என்ன பண்ணுற? விட்டானா? ஜோ, இவனுக்கு நான் பேசுறது புரியுதான்னு எனக்கு தெரியலையே. ஒயின் ஜேக்கோட பாட்டம்லலாம் ஹேண்ட் வச்சு ரப் பண்ணிகிட்டு இருந்தான். என்ன? ஜேகே ஐம் சாரி. ஜேகே ஒயினை இன்னும் க்ளோஸாக இழுத்து அவள் லிப்ஸ் மேலே அவனோட லிப்ஸை வச்சு பயங்கரமாக கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணான். ஜேகே 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 வேகமாக ஒயினோட ட்ரெஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணான். ஒயின் ஜேகேயோட ட்ரெஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தான். ஜேகே ஜேகே கடிக்கிறேன், ஜேகே பழிக்குது. ஜேகே உனக்கு பிடிச்சிருக்கா? எனக்கு பிடிச்சிருக்கு, பேசுதா? ஜேகே ஒயினை கம்ஃபர்டபுளான பொசிஷனில் வச்சுட்டு அப்படியே ஸ்டார்ட் பண்ணான். ஜேகே 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 என்ன தரத்துக்கு என்கிட்ட வந்தா கொஞ்ச நேரம் பேசாம ஜேகே ஆனா ஜேகே 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 செம்ம பிரீத்தோட எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிட்டு ஒயின் பக்கத்தில் வந்து படுத்தான். அப்படியே ஒயினை டைட்டாக ஹக் பண்ணிட்டு அப்படியே தூங்கினான். ஐயோ, சுத்தப்பி வச்சிருக்கே ஒயின், இதை மட்டும் அவன் குடிச்சிருந்தா இன்னைக்கு எவ்வளோ நல்லா இருந்திருக்கும். இப்போ அவன் என்ன நினைப்பான்? எவ்வளோ அசிங்கமாக நினைப்பான். போச்சு, சும்மாவே திட்டிகிட்டே இருப்பான். இது மட்டும் தெரிஞ்சு அவ்வளோதான். ஆனாலும் எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஐயோ, ஆனால் இப்படி கடிச்சு வச்சுருக்கான். ஒரு பொண்ணு இப்படி தான் ஹேண்டில் பண்ணுவானா? ஃபர்ஸ்ட் டைம் தானே, கொஞ்சம் சாஃப்டாக ஹேண்டில் பண்ணியிருக்கலாம். என்ன பேசிகிட்டு இருக்கேன்? தூங்கு. ஓகே. ஜேகே இன்னும் டைட்டாக ஒயினை ஹக் பண்ணிவிட்டு அப்படியே தூங்கணும். அப்படியே மார்னிங் ஜேகே ஒயினோட நெக்கில் ஃபேஸ் வச்சு கண்ணையை திறக்க முடியாமல் அப்படியே மூவ் பண்ணிகிட்டே இருந்தான். ஒயின் மெதுவாக கண்ணை திறந்தான். ஜேகே என்ன பண்ணுறான்? காலையில் ஒயின் பூச்சி செத்து அவனுக்கு போத தெரிஞ்சிருக்கும். ஒன்று அசிங்கமாக கேட்க போகிறான். அவ்வளோதான், இனி இந்த சோஃபாவில் கூட தூங்க இடம் தர மாட்டான். போச்சு, எல்லாம் போச்சு. அக்கா கொடுத்த ஐடியாலாம் நல்லா தான் இருந்துச்சு, ஆனால் சொத்துட்டு வச்சிருக்கியே. அப்போ ஜேகேயோட மொபைல் ரிங்காச்சு. ஜேகே ஒயினும் டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு அப்படியே மெதுவாக கண்ணை திறந்தான். ஜேகே என்னடா பண்ணி வச்சிருக்கு? ஜேகே அவனும் ஒயினும் ட்ரெஸ் இல்லாமல் ஹக் பண்ணி தூங்கிட்டு இருக்கதை அப்போ தான் நோட் பண்ணியிருப்பான். ஒயினை எப்படி ஃபேஸ் பண்ணனே தெரியாமல் அப்படியே எஞ்சி உட்காந்துட்டு இருந்தான். ஒயன் இப்போ என்ன பண்ணுறது? ஒயினும் பெட்ஷீட்டை ஹோல்ட் பண்ணிவிட்டு அப்படியே எஞ்சி உட்காந்தான்.
அவன் திட்டுறதுக்கு முன்னாடி நம்மளே சாரி சொல்லிடுவோமா? ஜேகே, ஹே, ஐம் சாரி வைன். ஏதோ குடிச்சிட்டு தெரியாமல் பண்ணிட்டு ஐம் சாரி. ஜேகே பெட்லேருந்து வேகமாக இருந்துச்சு ரெஸ்ட் ரூம்குள்ளே போனான். என்ன சொல்கிறேன் இவன்? குடிச்சிட்டு தெரியாமல் பண்ணிட்டானா? அப்போ அவனுக்கு எதுவும் ஞாபகம் இல்லையா? அப்போ திட்ட மாட்டான். அண்ணா என்ன இவனுக்கு எதுவுமே ஞாபகம் இல்லைண்ணா? அப்போ அவ்வளோதானா? சே, எதுக்குடான்னு இது குடிச்சிட்டு வந்து வேறு அதை குடிச்சிட்டேன். ஏன் எல்லாத்தையும் தப்பாக பண்ணி வச்சிருக்கியே? இப்போ இவனுக்கு என்ன நடந்துச்சுன்னு கூட ஞாபகம் இல்லை. சாரி சொல்லிட்டு போகிறான். அவ்வளோதான். இதெல்லாம் உன் லைஃப்பில் ஒரு தடவை தான் நடக்கணும்னு இருந்திருக்கு போல். முடிஞ்சிடுச்சு, எல்லாம் முடிஞ்சிடுச்சு. சரி, ஏதோ ஒன்று நடந்திருக்குன்னு அவனுக்கு தெரியுதுல, இப்போதைக்கு இது போதும் அப்படின்னு வைன் பெட்டில் உட்காந்து பேசிகிட்டே இருந்தான். சிக்கி என்னடா பண்ணி வச்சிருக்கு? குடிச்சா இப்படி தான் பண்ணுவியா சிக்கி? ஜோ, அவள் ஒன்று என்ன நினச்சிருப்பா? என்ன நடந்திருக்கும்? ஜோ, எதுவும் ஞாபகம் வர மாட்டேங்குதே. அவ்வளோவா குடிச்சிருந்தேன். நான் போய் அவளை தொட்டிருப்பேனா? அவள் கை பிடிச்சிருத்தேனா? அவளை கட்டி பிடிச்சனா? என்ன பண்ணேன்? ஐயோ, அவள் என்ன நினச்சிருப்பா? வேணா விட ஜேகேன்னு சொல்லியிருப்பாள். ஜேகே அப்படி ஜேகே புலம்பிட்டு ஷவர் ஆன் பண்ணான். ஜேகே அவனோட உடம்புல கை வச்சு அவனை ரப் பண்ணி குளிக்க ஸ்டார்ட் பண்ணான். அப்போது அவனுக்கு வைன் அவன் மேலே கை வச்சு அவனை ரப் பண்ணதுலாம் ஞாபகத்துக்கு வந்துச்சு. நைட்டு என்ன நடந்துச்சுன்னு அப்படியே அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ளாஷ் ஆக ஆரம்பிச்சிது. ஜேகே கொஞ்சம் மெதுவாக பண்ணு, பழிக்குது. ஏய் கொஞ்சம் நேரம் டி. ஜேகே கொஞ்சம் கொஞ்சம் மெதுவாடா. என்ன பழிக்குதாண்ணா? பிடிக்கலன்னு சொல்லு. பிடிச்சிருக்கு, கொஞ்சம் மெதுவாக பண்ணு. அங்கெல்லாம் கை வைக்காதடி ஜேகே, ப்ளீஸ் கொஞ்சம் நேரம். என்ன கொஞ்சம் நேரம் கை வைக்காதா ஜேகே, ப்ளீஸ். சரி ஓகே, ஆனால் கொஞ்சம் நேரம் தான். வைன் கடிக்காதடி, பழிக்குது. உனக்கு பிடிச்சிருக்கா? உனக்கு பிடிச்சிருக்கா? வைன் இன்னொரு ரவுண்ட். ஓகே. ஜேகே ஷவர்லேயே அவ்வளோ கன்ஃபியூஸ்டாக நின்றுட்டு இருந்தான். என்ன அவ்வளோ என்ஜாய் தான் பண்ணியிருக்கா? நான் அவளுக்கு மேலே என்ஜாய் பண்ணியிருக்கேன். நியாயமாக நான் குடிச்சிட்டு வந்து அவகிட்ட மூவ் பண்ணியிருந்தேன்னா அவனை திட்டிருக்கணும்ல, என்ன அடிச்சிருக்கணும்ல, வேணாம் நோன்னு சொல்லியிருக்கணும்ல. அவன் என்ன மெதுவாக பண்ணு, சாஃப்டாக பண்ண பிடிச்சிருக்குன்னுலாம் சொல்கிறான். அப்படின்னா அவளுக்கு இதெல்லாம் பிடிச்சிருந்துச்சா? ஏன் ஜேகே குளிச்சுட்டு வந்து ஜேகே குளிச்சுட்டு ரெஸ்ட் ரூம்லேருந்து வெளியே வந்தான். இது எப்படி ஸ்டார்ட் ஆகிருக்கும் அப்படின்னு கன்ஃபியூஸ்டாகவே இருந்தான். ஜேகே பாத்ரூம்லேருந்து வெளியே வரும்போது ஒயின் பெட்ஷீட்லாம் ஹோல்ட் பண்ணி அதே இடத்துல அப்படியே உட்காந்துட்டு இருந்தான். ஜேகே ஒயினை நிமிர்ந்து பார்த்துட்டு எதுவுமே பேசாமல் அப்படியே மிரர்கிட்ட போய் ஹேர் ட்ரை பண்ணிட்டு இருந்தான். ஒயினை பெட்ஷீட்டை ஹோல்ட் பண்ணிவிட்டு நடக்கவே முடியாமல் அப்படியே பாத்ரூம்குள்ளே போனான். சே, நேற்று நடந்ததுலாம் ஞாபகம் இருந்திருந்தான் இவ்வளோ நல்லா இருந்திருக்கும். வேணாம், நீ தான் ஸ்டார்ட் பண்ணன்னு மட்டும் அவனுக்கு தெரிஞ்சிருச்சு, அவ்வளோதான், உனக்கு கொன்னுருவான். அவன் ஃபேஸே பார்க்க முடியல, ரொம்ப அசிங்கமாக இருக்கே. என்ன பண்ணுறது? சரி, அவன் தான் சாரி சொல்கிறான்ல, அவனை பொறுத்தவரை எல்லாமே அவனோட தப்பு. நீ எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணிக்கோ. ஆனால் அவன் மிரட்டிக்கிட்டு நான் உளறிடுவேனே. அவன் அவன்கிட்ட பேசவே பேசாது, அதுதான் உனக்கு நல்லது. ஜேகே மிரர் பார்த்து அப்படியே ஹேர் ட்ரை பண்ணிகிட்டே இருந்தான். அப்போ தான் ஜேகே நோட் பண்ணான், அவன் நெக்கு கீழலாம் ஒயினோட பைட் மார்க்காக இருந்துச்சு. என்ன இப்படி கடிச்சு வச்சுருக்கா குரங்கு? ஜேகே அவன் உடம்பு ஃபுல்லாக செக் பண்ணிகிட்டே இருந்தான் எங்கெங்கெல்லாம் இருக்குன்னு. அவன் ஆர்ம்ஸில் அவன் ஆப்ஸ்லலாம் அப்படியே பர்பிள் மார்க்காக இருந்துச்சு. என்ன இப்படி கடிச்சு வச்சுருக்கா? என்ன இது அப்படின்னு ஜேகே அவன் ஷோல்டரை திருப்பி பார்த்துட்டு இருந்தான். என்ன இது நெய் மார்க்காக இருக்குது? இந்த போய்ட்டு நெகம் கூட ஃபிட்டாதான் இப்படி கீறி வச்சிருக்கு. அப்படிலாம் ஜேகே யோசிச்சுட்டு இருக்கும்போது நைட் நடந்ததுலாம் அவனுக்கு அப்படியே ஃப்ளாஷ் ஆச்சு. அவன் அந்த ஃபைனல் மூமெண்ட்லாம் அப்படி என்ஜாய் பண்ணியிருப்பான். அதெல்லாம் நினச்சி ஜேகேக்கு அவ்வளோ ஷையாக இருந்துச்சு, அவ்வளோ ப்ளஸ்ஸாக இருந்துச்சு. ஜேகே ஒரு பெரிய ஸ்மைலோட அந்த மார்க்கெல்லாம் டச் பண்ணி பார்த்துட்டு இருந்தான். அப்போ ஒயின் குளிச்சுட்டு பாத்ரூம்லாம் போட்டு அவ்வளோ ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டு பாத்ரூம்லேருந்து மெதுவாக நடந்து வந்தா. ஜேகே ஒயின் எப்படி ஃபேஸ் பண்ணனே தெரியாமல் ஒயின் முகத்தையே பார்க்காம அதே இடத்துல அப்படியே நின்றுட்டு இருந்தான். நான் வெளியே இருக்கேன். ஓகே ஜேகே.